ஹாய் பசங்களா. என்னம்மா இன்னைக்கு நம்ம டியூஷனில் கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் வரலக்கா. இன்னைக்கு ஏன்னே தெரியலக்கா. நானும் இன்னைக்கு சீக்கிரமாக தான்க்கா வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வரலன்னு தெரியலக்கா. அப்படியா டீனா? நான் இன்னைக்கு தான் வந்து சரி ஷாப்பிங் போயிட்டு உங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் கொண்டு வந்தேன். பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சண்ட். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி ஓகே விடுங்க, என்னாச்சுன்னே தெரியல. அக்கா, இன்னைக்கு சாரா சானா வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்களாங்க்கா. அவங்க அம்மா தாங்க்கா வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா கூட. நிறைய பேர் இருந்தாங்கக்கா அவங்க வீட்டில். ஒரு வேளை அவங்க வீட்டில் எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்ததுனால சாரா சானா வரலையோ என்னவோ போலக்கா. நான் அப்படிக்கா வரும்போது பார்த்தேங்க்கா அவங்க வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கக்கா. அப்படியா ப்ரோ? சரி சரி, இருக்கும் லீவில். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு கூட நிறைய பேர் கூட வந்திருக்கலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம். சரி ஓகே வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன அக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தேன்னு பார்க்கலாம். ஓகே பசங்களா, அக்கா நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு சில டாய்ஸ்லாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா, நான் வந்து அங்கே வந்து ஒரு கேமரா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக அது ஒரு 2 பீஸ் தான் இருந்துச்சு. ஒன்று டேமேஜாக இருந்துச்சு, ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. இல்லைனா நான் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன் எல்லாருக்குமே சேர்த்து. நான் அந்த கடையில் நான் ஆர்டர் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து ஒரு 10 டேஸில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்க எல்லாருக்குமே நான் வாங்கி தரேன். சரியா? இப்போ நான் வாங்கினது காட்டேன் உங்ககிட்ட. இதுதான் அந்த கேமரா. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் கீ ஹோல்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது. ஓகேவா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நேற்று பார்க்கும்போது இங்கே எனக்கு 2 கலர் தான் அங்கே இருந்துச்சு. ஒன்று வந்து லைட் க்ரீன் இருந்துச்சு, இந்த பிங்க் இருந்துச்சு. அந்த க்ரீனு க்யூட்டாக தான் இருந்துச்சு, பட் அது டேமேஜாக இருந்தது. இந்த சைட்லலாம் ஃபுல்லாக உடஞ்சிருந்தது. ஸோ அதனால் இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் சரி உங்களுக்காக காட்டணுன்னே நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். நான் மெயினாக நல்லா இருக்கா ப்ரூத்? அக்கா இது ரொம்ப நல்லா இருக்குக்கா. இன்னொரு ஃபோட்டோ எடுங்கக்கா. கண்டிப்பாக ப்ரூத், நான் ஒன்று எடுக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். சூப்பர். நீங்கள் உங்கள் டீம் சூப்பர். நீங்கள் சாரா சானால இதில் மிஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா, சூப்பர். ஓகே, நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஓகே, இது நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து நான் ஆர்டர் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து இது எனக்காக வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகேவா, கண்டிப்பாக இதை நான் உங்களுக்காக நான் இதை வாங்கி தரேன். ஓகேவா, நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது க்யூட்டாக. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸுன்றதை பார்க்கலாமா? அந்த கடையிலையும் கொஞ்சம் நிறைய சர்ப்ரைஸ்லாம் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடையில் எல்லாமே. ஓகேவா, இப்போ அக்கா வாங்கின சர்ப்ரைஸ் உங்களுக்கு காட்டவா? அதுக்கு முன்னாடி அதை ஒரு கேம் மாதிரி நான் கொண்டு போகிறேன். ஓகேவா, நான் வந்து உங்களுக்காக ஒரு சீட்டு மாதிரி போடுறேன். அதை நீங்கள் எடுக்கணும். அப்போ அதில் வந்து யாருக்கு கிஃப்ட் வருதோ அவங்களுக்கு கிஃப்ட், யாருக்கு நோன்னு வருதோ அவங்களுக்கு நோ கிஃப்ட். ஓகேவா, இது லக்கு தான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அக்கா கார்டு மாதிரி போடுவேன். அப்போ உங்களுக்கு அதில் கிஃப்ட் வந்ததுன்னா உங்களுக்கு கிஃப்ட் தருவேன். டான்சிக்கு ஒரே சிரிப்பு தான். ஆமாங்க்கா, கிஃப்ட்னா எல்லாருக்குமே ஜாலி தானேக்கா. அதுதான்க்கா நானும் சிரித்தேன். ஜாலியாக இருக்குக்கா. என்ன கிஃப்ட் தர போகிறீங்கன்னே தெரியலக்கா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கிஃப்ட் தருவேன். ஓகேவா? ஓகேவா ப்ரூத், புரிஞ்சுதா? ஓகே சரியா, நம்ம இப்போது அதுக்கு நான் அக்கா ரெடி பண்ணிடுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா மிலா, அக்கா கிஃப்ட்டுன்னெலாம் சொல்கிறாங்க. எப்படியாவது நம்ம அந்த கிஃப்ட்டை வாங்கிடணும். சரியா, நம்மளுக்கு அந்த நோன்ற பேப்பர் மட்டும் வரவே கூடாது. எப்படியாவது கிஃப்ட் வாங்கிடணும். என்ன மிலா சொல்கிற? ஓகே தானே? கண்டிப்பாக நம்ம கிஃப்ட் வாங்கிடும். அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே? ஆமாம் ப்ரூத் அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே கண்டிப்பாக நம்ம கிஃப்ட் வாங்கிடலாம். நமக்கு நோன்ற பேப்பரை நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேவா, நாங்கள் தான் கிஃப்ட் எடுப்போம். எங்களை மாதிரி கிஃப்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுற ஆள் யாரும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் எடுப்போம். என்ன எமி சொல்கிற? நம்ம 2 பேருக்கு தான் அந்த கிஃப்ட் வரணும். ஓகே தானே? கண்டிப்பாடி ஃப்ளோரா, நீ சொன்ன மாதிரியே நம்ம கிஃப்ட் எடுத்துடலாம். கவலையே படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து கிஃப்டோட தான் இன்றைக்கி வீட்டுக்கே போகிறோம். அக்கா இன்னும் காணுமே.
இதோ வந்துட்டேன் பசங்களா, உங்களுக்காக நான் எடுத்துக்கிட்டு. அதுக்குள்ள ஓகே, சீட்டு போட்டுருவா அக்கா? ரெடியா? எல்லாருமே ரெடி இல்லை? நீங்கள் போட்டுடலாம்ல உங்களுக்கு? ஓகே, சூப்பர். அக்கா சீட்டு போட்டுட்டேன். ஓகேவா? எல்லாருமே ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா யாருக்கு gift வருது, யாருக்கு gift இல்லை அப்படின்றத பார்க்கலாம். யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் இதோ ஒரு ஃபன்னுக்காக தான் அக்கா கொண்டு போகிறேன். ஓகேவா? சரியா? இன்னைக்கு கிஃப்ட்டோடு நம்ம ஜாலியாக போகலாமா வீட்டுக்கு? ஓகே, எல்லாருமே ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே இப்போ எடுத்துட்டீங்க. ஒரு கார்டு எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம ஒருத்தராக ஓப்பன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு யார் ஓப்பன் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு ஃப்ளோரா ஓப்பன் பண்ண சொல்லலாமா? ஃப்ளோரா ரெடியா நீங்கள்? ஃப்ளோராக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். ஓகேவா ஃப்ளோரா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா? ஓகேக்கா, கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணுறேன்க்கா. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு gift எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் gift அரேஞ்ச் பண்ணிடவா? ஹே ஜாலி! நான் சொன்ன மாதிரியே எனக்கு gift வந்துடுச்சு. பார்த்தீங்களாக்கா, நான் சொன்னல நானே gift எனக்கு வரேன்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர்மா ஃப்ளோரா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கண்ணை கட்டுவேன். அப்போ நீங்கள் எந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஓகேவா? அக்கா இது ஒன்றும் ஜாலிக்கா, இது சூப்பர்க்கா நீங்கள். ஓகே அக்கா, என் கண்ணை கட்டி விடுங்கக்கா. ஓகே, ரெடியா ஃப்ளோரா? ரெடிக்கா. ஓகே, வாங்க. உங்களுக்கு எந்த கிஃப்ட் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். இங்கே உங்கள் எதுக்கு 3 கிஃப்ட் இருக்குது. எது சூஸ் பண்ண போகிறீங்க? அக்கா எனக்கு இந்த சென்டர்க்கா, இது நான் எடுத்துக்கிறேன்க்கா நான். ஓகே ஃப்ளோரா. ஃப்ளோரா, இதுதான் உங்கள் கிஃப்ட்டு. நீங்கள் இப்போ கண்ணை திறக்கலாம். அக்கா இவ்வளோ பெரிய கிஃப்டாக்கா எனக்கு. சூப்பராக இருக்குக்கா. எப்படிக்கா நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க? அக்கா இதை இப்பயே பிரிக்கலாம்க்கா. கண்டிப்பாம்மா, இந்த கிஃப்ட் உனக்கு தான். ஓகேவா? நம்ம வந்து அதை லாஸ்ட்டாக பிரிக்கலாம். இப்போ அவங்க மீதி உள்ளதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது உன்னோட கிஃப்ட்டை நான் வச்சிடறேன். ஓகேவா? தனியாக செப்பரேட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா அவங்களோட கிஃப்ட்லாம் நம்ம எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா, என் பக்கத்துலேயே வச்சுருங்கக்கா. ஓகே, உன் பக்கத்துலேயே வச்சுட்டேன் நான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எமி ஓப்பன் பண்ணுங்க. நோ, என்ன எமி நீங்கள்? சரி, ஓகே விடுங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? டான்ஸி ஓப்பன் பண்ணுங்க. டான்ஸி உங்களுக்கும் நோவா? சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? பரவாயில்லக்கா, எனக்கு நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து எல்லாருக்குமே அப்படி ஒருத்தர் கிஃப்ட்டு தந்துட்டு ஒருத்தருக்கு விடணும்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஓகே தான்க்கா, பரவாயில்லக்கா. டீனா, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. அக்கா எனக்கு ரொம்ப ஜாலிக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. தேங்க்யூக்கா. ஓகே ஓகே, இப்போ அவங்க 2 பேர் தான் பார்த்துட்டு நம்ம கிஃப்ட் போய் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா. மிலா நீங்கள், மிலா ப்ரூத் நீங்கள் 2 பேருமே ஓப்பன் பண்ணிடுங்க அப்படியே. மிலா உங்களுக்கு நோவா? பரவாயில்லக்கா, இருக்கட்டும்க்கா. ப்ரூத் உங்களுக்கு கிஃப்ட் போல் நீங்கள் ரொம்ப அடைப்பிடிப்பீங்கன்னு நினச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது இல்லை? ஆமாங்க்கா, எனக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வந்துருக்கு. என்ன கிஃப்ட் வரப்போகுதுன்னு தெரியலக்கா. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குக்கா. ஆனால் நான் கண்டிப்பாக என்னோடய கிஃப்ட்டை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேங்க்கா நான். வெரி குட் ப்ரூத், இப்படி தான் இருக்கணுமே. ஓகேவா? யார் யாருக்கு கிஃப்ட்? ஃப்ளோராக்கு கிஃப்ட், எமிக்கு இல்லை, டான்ஸிக்கும் இல்லை, டீனாக்கு கிஃப்ட், மிலாக்கு இல்லை, ப்ரூத்துக்கு கிஃப்ட். ஜாலி. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி கண்ணு கட்டிட்டு இப்போ 2 பேருமே வந்து டீனாவும் ப்ரூத்தும் வந்து யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் பாக்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணுறீங்களா? ஓகேவா? ரெடியா? சரி, ஓகே. நம்ம 2 பேருக்கும் கண்ணை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? அவங்க 2 பேருக்கும் பாருங்கள், அவங்க 2 பேருக்கும் 2 கிஃப்ட் இருக்குது. நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க? அக்கா நான் என் முன்னாடி இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன்க்கா. நீங்கள் டான்ஸி? அக்கா நானும் என் முன்னாடி இருக்கிறதே சூஸ் பண்ணிக்கிறேன்க்கா. ஓகே, 2 பேருமே உங்கள் பிளேஸில் உட்காருங்க. இப்போ நம்ம உங்கள் ஹைட் அளவு இருக்குது பார்த்தீங்களா கிஃப்ட்டு? ஓகே, இப்போ நம்ம கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா நம்ம எல்லாரோடதுமே? ஓகே ஓகே, கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளோராவோடது ஓப்பன் பண்ணலாமா நம்ம? ஓகே வாங்க, ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோராவோடது ஓப்பன் பண்ணலாம்.
ஃப்ளோரா என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க. தெரியலையே என்ன இருக்குன்னு, காலியாக இருக்குது. ஓ, ஃப்ளோராக்கு அழகாக இருக்குல்ல பம்பரம். சூப்பராக இருக்குது ஃப்ளோரா உங்களுக்கு. அப்புறம் ஒரு சாக்லேட். சூப்பர், நல்லா இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் ஒன்று. ஸ்பின்னர் ஆக்சுவலாக பிங்க்கில் சூப்பராக இருக்குது. ஸ்பின்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பின்னரும் ஒரு சாக்லேட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டீனாவோட ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக டீனா உங்களுக்கு மேலே ஏதோ ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ஸ் மாதிரி ஏதோ செட் பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு டீனாவோடது. எஸ், நீங்கள் குதிரை மாதிரி பசில் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது பசில் மாதிரி தான் இருக்குது. இது நம்ம இது செட் பண்ணலாம் நம்ம அப்புறமா. சேம் ஸ்பின்னர் டீனா உங்களுக்கு. சேம் ஸ்பின்னர், பட் கலர் தான் வேறு. ஒரு சாக்லேட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இருந்தாங்க உங்களுக்கு ஸ்பின்னர். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்பின்னர், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரூத் வாங்க. ப்ரூத் பிரிக்கலாமா? ப்ரூத்துக்கு ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்களே, க்ரீன் கலரில் இருக்குது. அதுவும் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். என்னவா இருக்கும்னு தெரியலையே. சேம் ஸ்பின்னராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ப்ரூத்துக்கு மட்டும்தான் ஜாலியே இதில். அவனுக்கு அக்கா எனக்கு மட்டும்தான்க்கா ஸ்பின்னர் வந்துச்சு சொல்லுவான். யார் என்ன பார்க்கலாமா? சேம் ஸ்பின்னர், சேம் சாக்லேட். ப்ரூத் உங்களுக்கு பிங்க் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ கிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு வெறும் ஸ்பின்னர் தான் வந்திருக்கு. 3 பேருக்கு அதுவும் சேம். இப்போ நோன் வந்துச்சு தெரியுமா? அவங்களுக்குலாம் நான் என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமாக்கா? இப்போது நோன் வந்துச்சுன்னா அவங்களாம் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாம்ல. ஸோ இந்த கலர் சேஞ்சிங் பென்சில் ஏமிக்கு, இந்த பென்சில் டான்சிக்கு, இந்த கலர் சேஞ்சிங் பென்சில் யாருக்கு? மீலாக்கு. பார்த்தீங்களா? எப்பவுமே கிஃப்ட் கிடச்சா அது எப்பவுமே பெருசாக தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு கிஃப்ட் இல்லைனாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட் எப்பவுமே கிடச்சிடும். ஸோ எப்பவுமே நம்ம எந்த இடத்துலையும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. எப்பவுமே ஒன்று கிடைக்கலன்னா அதோட பெட்டராக கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்களா? இவங்க கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்காக தான் வந்துச்சு. அவங்க மேலே தப்பு சொல்லலை. பட் அவங்க கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களே. எப்பவுமே ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு இல்லை நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அதோட பெட்டராக தான் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்குமே வந்துடுச்சா கிஃப்ட்டு? அக்கா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன ஏமி? இல்லைக்கா, நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லைக்கா. எனக்கு நோன் வந்துச்சு. ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் தான். இருந்தாலும் அக்கா நம்மளுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு பென்சில் கொடுத்துட்டீங்கக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு தேங்க்யூமா ஏமி. நீங்கள் சொன்ன மாதிரியே தான். நான் பசங்களுக்கு எதுவுமே வாங்காமல் நான் வரவே மாட்டேன். ஓகேவா? ஓகே, பிடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே? ஓகே பசங்களா, சாரா சன்னாலாம் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களும் கோச்சிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிடலாம். ஓகேவா? ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஸ்பின்னர்லாம் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட கலர் சேஞ்சிங் பென்சிலும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா பசங்களா? ஓகேக்கா, கண்டிப்பாக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுப்போங்க்கா எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே பசங்களா, பாய்.